வெல்கம் டு அனன்யா ஜோன். நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம்னா, ஹரிணி அக்கா ஒரு இதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம போவோம். இது டவர் மாதிரி இருக்கு. எந்த கலர் போனாங்கன்னு தெரியலையே. டார்க் பிங்க்குக்கு போனாங்களா லைட் பிங்க்குக்கு போனாங்களான்னு தெரியல. ஓகே, ஹரிணி அக்கா இங்க எங்கேயுமே காணோம். அவதான் ஹரிணி அக்கா போயிட்டு இருக்கா பாருங்க. வேற பொண்ணு நான் நினைச்சிட்டு இருந்தேன், பட் அவ போயிட்டு இருக்கா அங்க. ஹரிணி அக்கா நம்மளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு தெரியல போல. ஓமேகா, நம்மளே விழுந்துட்டோம் தேவையில்லாம. ஓகே, வாங்க போவோம். தவிச்சுக்கிட்டு வரேன் கைஸ் நான். ஓகே, ஓ மை காட், உடஞ்சி விழுந்துட்டோம். நம்ம போவோம் திரும்ப. இருந்தாலும் வாங்க. ஐயோ, இது என்ன கலர்ல போகணும்னு எனக்கு தெரியல. ஹரிணி அக்கா அசால்ட்டா போயிட்டா, பட் நம்மளுக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிட்டா. ஓ மை காட், ரெட் போகணும்னு நினைச்சேன், பட் ரெட்ல போனது ஒயிட்ல போகணும். பாருங்க, ஹரிணி அக்கா உடஞ்சி விழுந்துட்டா. அவளோட இதுல நிக்நேம் கியூட் கேர்ளு. ஸோ நீங்கள் எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னா என் பேர் ஜாஸ்மின்னு போட்டிங்கன்னா வரும். அவங்க பேர் கியூட் கேர்ள்னு போட்டால் வரும். ஓகே, விழுந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஸோ அகன்யாவும் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் கைஸ், நான் அகன்யா. ஸோ நம்ம ஒயிட்டில் போகணும். ஐயோயோ, விழுந்துக்கிட்டே இருக்கோமே காய்ஸ். நம்ம பேசாம எல்லோக்கு போவோம் அடுத்து. ஓகே, நம்ம பனானாக்கு வந்துட்டோம். பாருங்களே, கியூட் கேர்ள் வந்துட்டாங்க. ஹரிணி அக்கா எல்லோக்கு. Oh my god, கியூட் கேர்ள் ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்றாங்க. ஆமா, அதான் ஹரிணி அக்கா கியூட் கேர்ள்னு இருக்கதான். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகுற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஓகே, வாங்க போவோம். ஐயோயோ, விழுந்துக்கிட்டே இருக்கோமே காய்ஸ். திரும்ப போவோம். ஓகே, வர மாட்டேங்குது காய்ஸ். நம்மளுக்கு லோடிங் ஆயிட்டு இருக்கு. நம்ம 99 நைட்ஸ் விளையாடுவோம். அப்ப ஓகே வாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். ஆமா, பட் பாவம் அகன்யாக்கு தான் அது விளையாடவே தெரியாது ரோப்ளாக்ஸ்ல. ஏன்னா அவங்க கொஞ்சம் சின்ன பிள்ளை தான், அதனாலதான். அது தெரியாம இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா சின்ன வயசுல இதெல்லாம் தெரிஞ்சு விளையாடுறதுக்கு தெரியாம இருக்கலாம், அதுதான் நல்லது. ஓகே வாங்க. இப்போ நம்ம 37th டேல இருக்கோம். அந்த பொண்ணு 3 டேல தான் இருக்கு. ஓகே, பட் இருந்தாலும்
நானே ஒரு தடவை என் கூட மற்றவங்க விளாண்டாங்க. அவங்க வந்து ப்ரோ பிளேயர்ஸாக இருப்பாங்க போல். அவங்க கிட்ட இருந்து அவங்க நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் எனக்கு 37 days கிடச்சிருக்கு. இவங்களுக்குலாம் 3 days தான் இருக்குது. ஏன்னு தெரில. Survive 99 nights. ஓகே, சர்வைவ் 99 nights. ஓகே, நம்ம வந்து 99 nights சர்வைவ் பண்ணோம். அதுதான் கோலு. நம்மளால் முடிஞ்சுன்னா நம்ம அதை விட கூட அதுக்கும் மேலாக கூட நம்ம சர்வைவ் பண்ணலாம். பட் அது ஹார்டாயிரும் போக போக. அதுதான் பிரச்சனையே. மழையெல்லாம் விழுகும். அப்போ வந்து ரெயின் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இந்த ஃபயர் ஒர்க்லாம் அப்படியே ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன், கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ குட் டாக்ஸ் வேணும் guys. ஓகே, நம்ம வந்து ஃபயர் ரீச் 100. ஆனாலும் லெவல் 2 அது மாதிரிலாம் போகணும். நிறையா விட்டு கட் பண்ணணும். இதை நம்ம கையிலே எடுத்துக்கலாம், பரவாயில்ல. இதில் இடம் வேணும். நம்மளுக்கு வந்து இப்போ குட் ஆக்ஸும் குட் சாக்கும் வேணும். ஃபஸ்ட்டு குட்டு ஆக்ஸ் ஃபஸ்ட்டு குட்டு சாக்ஸ் தான் வேணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஓகே வாங்க போவோம். உல்ஃப்லாம் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஒரு கன்று இருக்கும், அந்த கன்று நம்மகிட்ட இப்போ இருந்தால் நல்லா இருக்கும். பட் நம்மக்கிட்ட இல்லை. இப்போ அதுதான் ப்ராப்ளமே. நமக்கு இன்னும் நிறைய டூல்ஸ் வேணும் நம்ம சேஃபாக சர்வைவ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம இதை பிளான் பண்ணுவோம். ஏன் நான் கேம்ப் ஃபயர் பக்கத்தில் பிளான் பண்ணுறேன்னா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு மழை விழுகிற டைம் நைட் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்லலாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிதா? உங்களுக்கு அப்போல்லாம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன். காய்ஸ், இங்கே நம்ம இருக்கு காயின் ஸ்டாக்கு. ஓகே, இந்த இடத்த பார்க்கவே பயமாக இருக்குது. அண்ட் இது ரியல் ஸ்டோரி தான். உண்மையாகவே சில 4 சின்ன பசங்க இதை சர்வைவ் பண்ணியிருக்காங்க. எப்படி சர்வைவ் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஓடிருச்சு காய்ஸ். அது வந்து எப்பயுமே இப்படி தான் எட்டி பார்க்கும், நானே பார்த்துருக்கேன். அண்ட் அது பாட்டுக்கு போயிடும். எனக்கு ஒன்றுமே புரியாது ஆக்சுவலாக. அக்கா இருக்கும். ஓகே, ஓகே போகும். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு கண்ணும் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒன்றுமே எனக்கு தெரியாது. நான் என்ன கைஸ் பண்ணுவேன், நீங்களே சொல்லுங்க. காய்ஸ், இது ரியல் லைஃப் நடந்தா, பட் எங்களுக்கு நடக்கலை. ஆனால் அது ரியல் ஸ்டோரி தான். அதுவும் இல்லாமல் உண்மையாகவே இந்த இதெல்லாம் வந்துருக்கு. ஸ்டோர்
எது ரியல்னு சொல்றேன்னா உண்மையாகவே இந்த பியர்டெல்லாம் வந்துருக்கு. ஆமாங்க guys, நம்ம வந்து இந்த கிராஃப்டிங் மிஷின்லேயே கொஞ்சம் உட்டு போடுவோம். அப்போ தான் நம்மளால் சில திங்ஸ் எல்லாம் கிராஃப்ட் பண்ண முடியும். லைக் பெட்டு அந்த மாதிரி. இன்னும் செத்துருச்சா இல்லையா guys? ஓகே, நம்ம ஸ்டக் ஆயிடுச்சு போல. வாங்க நம்ம போய் இந்த கேரட் எடுத்து சாப்பிடுவோம். ஈட் ஈட் சேவ் த கிட்டா. ஓகே, மேப்ல பார்ப்போம் யார் எங்கெங்க இருக்காங்கன்ட்டு. ஓகே, திடீர்னு உல்ஃப் வந்துட்டு எனக்கு என்ன பண்ண? மை காட், ஸ்டோர் கொடுத்துட்டு நம்ம ஓகே அவன் போகிறான், நம்மளும் கூட போவோம். ஸ்டக் ஆகிட்டானா? அவத்த ஸ்டக் ஆகிட்டாங்க. இன்னும் அங்கே போயிட்டான். யார் ஸ்டக்கானா எனக்கு? Oh my god, oh my god. Oh my god. ஓகே, நம்ம இவனே ஃபாலோ பண்ணிட்டு போகணும் போல. அதுதான் அவனுக்கு பற்றி நல்லது. இது என்னாட்டி அப்போதான் நமக்கு சேஃப்னு சொல்கிறேன். என்ன ஆகும் எனக்கு கூட ஃபாலோ பண்ணுறேன்னா? இல்லைன்னா சாப்பிட்டுச்சுன்னா அவன் தான் குட் டாக்ஸ் வச்சுருக்கான். ஸோ அவன் வந்து அனிமல்ஸை கொள்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. மரத்தையும் வெட்டுறது அவனுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு தான் எங்கன்னு தெரியல. இதுதான் இப்போ பிரச்சனையே. எதுவுமே அவ்வளோவா பிரச்சனை கிடையாது எனக்கு. எங்கே போட்டுட்டு போயிடுறாங்க guys. இதெல்லாம் நம்ம இங்கே வைக்கணும். அப்புறம் அதுக்கு தானே செல்ஃப் இருக்கு, நீங்களே சொல்லுங்களேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் இந்த பன்னியெல்லாம் எடுத்து நம்ம திரும்ப வைக்கணும். ஓப்பன் சப்ளை ஏன்னா அப்புறம் காசு கேட்குறதுக்காக. ஓகே, இப்போ நம்ம வந்து டைனோ கிட்ட தான் நம்ம காப்பாற்றி ஆகணும். பட் அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நல்ல குட் ஆக்ஸு, ஃப்ளாஷ் லைட்டு எல்லாமே வேணும் நம்மளுக்கு. அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும். என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே காய்ஸ், நம்ம வந்து செஸ்ட் பாக்ஸ் இருக்குங்க, நம்ம அதை ஓப்பன் பண்ணுவோம். நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃப்ளாஷ் லைட் கிடச்சிருக்கு. பட் என்ன பிரச்சனைனா வேறு ஏதாச்சும் நல்லதாக கிடச்சிருக்கேன். ஏன்னா இது லேட்டுக்கு ஆகும். இது பேட்ரி வேறு அதுக்கு
செஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னு காமிக்குது, பட் இங்கே எங்கேயுமே இல்லை. தெரியல என்னன்ட்டு. மேபி இதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்கு. போய் பார்ப்போம் நம்ம. ஓகே வாங்க போவோம். திடீர்னு டீர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னே தெரியாது. நைட் ஆயிடுச்சுன்னா. ஓகே இங்கே ஒரு செஸ்ட் இருக்கு, நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே பேண்டேஜ் கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைமா. வாவ் வாவ். அங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் நம்ம. உல்ஃப் வேற என் பக்கத்தில் இருக்கு, அதான் எனக்கு பக்கத்துல இருக்கு. அது வாட்டுக்கு திடீர்னு நாங்கள் சாப்பிட்டுச்சுன்னா அவ்வளோதான், கேம் ஓவர். அதை முடிஞ்சு அப்புறம் கேம் ஓவர் முடிஞ்சிடும். வாங்க போவோம். இங்க இருக்கு ஓல்ட் ரேடியோ. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நான் வாட்டிக்கு இழுத்துக்கிட்டே கிடைக்காத இந்த ஓல்டு ரேடியோவை. மெகா நைட் இஸ் அப்ரோச்சிங். நம்ம டக்குன்னு போகணும். நம்ம ஃபயர்ல போடலாமா எதுல போடலாம்னு எனக்கு தெரியல. இதுல போடுவோம். இதுல போட்டோம். ஓகே பன்னி ட்ராப் வந்து அவ்வளோவா ஒர்க்கே ஆகாது. ஓல்டு பெட்டுக்கு நம்மளுக்கு அவ்வளோ உட்டுலாம் இல்லை. ஓகே நம்மளுக்கு இந்த ஆணி மாதிரி இருக்குல்ல, அது இருக்கு. ஸோ நம்ம வந்து இதை கிராஃப்ட் பண்ணுவோம். ப்ளூ பிரிண்டா? நம்ம வந்து இங்கே பெட்டு போடுவோம். பிளேஸ் இது எப்படி தூங்குறதுன்னே தெரியலையே. ஐயோ புரியல எனக்கு. ஓ மை காட், வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வேற ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணுவோம். வாங்க காம்பஸ் பண்ணலாமா? காம்பஸ் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடறாங்க. கிராஃப்ட் 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 ஓகே நம்மகிட்ட உட்டும் இப்போ கம்மியாக தான் இருக்கு. சாரி காய்ஸ். ஓகே நம்ம எங்கே இந்த லாக் வால் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. ஓகே நம்ம வந்து டேப்பிங் கொடுத்துட்டு நம்ம இங்கே அதை வைப்போம். கரெக்டாக இருக்கும். ஓகே நம்ம வேற ஓகே we are hungry guys. வாங்க நம்ம இதில் இருக்கிறத எடுத்து சாப்பிடுவோம். ஓகே இப்போதைக்கு இருக்க எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டுட்டோம் guys. Oh my god, இருங்க அந்த பன்னியை கொல்லுவோம். அப்போதான் வேற வழி இல்லை நம்மளுக்கு. ஓகே நம்ம இப்போ வந்து இதை சாப்பிடுவோம். அப்போதான் நம்மளுக்கு லைஃப் கொஞ்சம் அதிகமாகும், ஹெல்த்து.
இப்போ வந்து நம்ம ட்ரீ எல்லாம் கட் பண்ணி உட்டெல்லாம் எடுப்போம். வாங்க, அடுத்து அதை எடுத்து ஃபயரில் போடணும். ஸ்டோர் ஸ்டோர் ஸ்டோர். அடுத்து இங்கே பிளான்ட் கொடுத்துருவோம். இப்போ வந்து நம்ம இன்னொரு ட்ரீயை கட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரீ இருக்கு, பட் நம்ம அதுக்கு போக வேணாம். ஓகே, அங்கே ஒரு ட்ரீ இருக்கு, அதுக்கே போவோம். ஏன்னா இது கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இன்னொன்று அந்த சைடு உல்ஃபும் நிறையா இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா இல்லை, ஆனால் கண்ணு கெட்டுற தூரம் வரையும் ஒரு 3 அது மாதிரி இருந்துச்சு. ஓகே வாங்க, இப்போ இந்த மரத்தை கட் பண்ணோம். அடுத்து நம்ம செஸ்ட் பாக்ஸை தேடி போவோம். பட் நைட்டு சப்போஸ் வந்து எனக்கு தெரில என்ன பண்ணுறதுன்ட்டு. Oh my god, you will be attacked tonight. என்ன guys நம்ம பண்றது? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. Oh my god. என்ன guys நம்ம பண்றது? இப்போ நம்ம கிட்ட டூல்ஸும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. டே 5ல தான் இருக்கும். ஏன் அவுட் ஆகிட்டோன்னா அவ்வளோதான். ஃபுட்டும் நம்ம கிட்ட இல்லை காய்ஸ். அவங்களாம் பெரிய பெரிய ஆக்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க, நம்ம கிட்ட அப்படி ஒன்றுமே இல்லை. பாவம் அந்த பொண்ணு ஓடிட்டு இருக்கு, பாவத்தை. Oh my god, நம்மகிட்ட பேண்டேஜ் இருக்கு. ஓகே, நம்ம கிட்ட பேண்டேஜ் இருக்கு, பட் நம்மளால ரிவைவ் பண்ண முடியல. பேண்டேஜ் இருக்கு गाइस, நம்ம கிட்ட பேண்டேஜ் இருக்கு. ஓகே गाइस, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தேன். ஓகே गाइस, பை. இந்த வீடியோ கொடூரமா போயிருச்சு. அந்த பொண்ணு நம்மளை சேவ் பண்ணல, ஏன்னா அந்த பொண்ணே இந்த கல்டிஸ்ட்லாம் லைக் அட்டாக் பண்றாங்க. ஓகே பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். என்ன गाइस, நம்ம அந்த பொண்ணை தூக்கிட்டு போகுது. ஐ திங்க் வேற எங்கேயோ வச்சு ரிவைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணா பரவாயில்ல. ஓகே, ஐ திங்க் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பண்ணிடுச்சு. நம்ம இது மேலே ஏறி நம்ம ஹைட்டா நின்னுக்குவோம். பாரு ஓகே गाइस, இதுல ஏறியே சர்வை பண்ணிடலாமான்னு தெரில. பிகாஸ் நம்மகிட்ட ஹெல்த்தும் கம்மியாக தான் இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல, ஒன்றுமே வசனமே புரியல. ஓகே गाइस, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.